ஈரான் இஸ்ரேல் இடையேயான இந்த போரை தொடர்ந்து கச்சா எண்ணெய் தட்டுப்பாடு, சிலிண்டர் தட்டுப்பாடு, பெட்ரோல், டீசல் எரிவாயு ஆகியவற்றில் பயன்படுத்துவதில் உலகம் முழுவதிலும் உள்ள பல்வேறு நாடுகளில் உள்ள மக்களுக்கு ஏற்பட்டுள்ள சிக்கல்களுக்கு எப்போது தீர்வு ஏற்படும், இந்த போர் எப்போது முடிவுக்கு வரும் என்பது குறித்து நம்முடைய பொருளாதார நிபுணர் வெற்றிவிடியல் சீனிவாசன் நம்முடைய இருந்திருக்கிறார். அவரை வரவேற்று இந்த விவாதத்திற்குள் நாம் நுழையலாம். முதலில் இந்த போருக்கான பின்னணி மற்றும் இந்த போர் எப்போது முடிவுக்கு வரும், இந்த சிலிண்டர் தட்டுப்பாடு மற்றும் பெட்ரோல், டீசல் தட்டுப்பாடு ஆகியவை தொடருமா அல்லது ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்குள் இது தீருமா சார்? இதில் இரண்டு விஷயங்களை பார்க்கணும். ஒன்று, அதனுடைய விநியோகம். போர் எப்பொழுது நிற்கும் அப்படின்னா, ட்ரம்ப் என்ன பேசியிருக்கார், நான் எப்போ சொல்கிறேனோ அப்போ தான் நிற்கும்னு பேசியிருக்கார். ஈரான் அதற்கு எதிரான கருத்தை தெரிவித்திருக்கிறது. அதை முடிவு செய்ய வேண்டியது நாங்கள் தான், நீங்கள் அல்ல என்று. நான் முதல்ல இந்த ரெண்டு நாட்டுக்கு உண்டான ஒரு சமரச பேச்சுவார்த்தை மறைமுகமாக நடக்க வேண்டும். அப்பொழுதுதான் இந்த போர் நிற்பதற்குண்டான வாய்ப்பு இருக்கிறது. போர் நின்ற பிறகு உடனடியாக விநியோகத்தை உடனடியாக தொடங்கிவிட முடியாது. ஏன்னா இப்பொழுதைக்கு விநியோகம் கிடையாது. அமெரிக்காவிற்கு இருக்கக்கூடிய ஒரு அட்வான்டேஜ், அவர்களுக்கு 12 வருடம் 10 வருடம் 12 வருடங்களுக்கு உண்டான எண்ணெய் அவர்களிடமே அவர்கள் நிலத்திற்கு கீழே இருக்கிறது. அதனால அவங்க இதை டிபெண்ட் பண்ண வேண்டியதில்லை. ஆனால் மற்ற நாடுகள் டிபெண்ட் பண்ண வேண்டியது. ஆதலால் போர் நின்றவுடன் விநியோகம் சரியாவதற்கு ஒரு வார காலமாவது ஆகும். அப்பொழுதுதான் அவங்க, ஏன்னா அந்த இடத்துல நிறைய அழிவு ஏற்பட்டிருக்கிறது. இந்த மூன்றாவது காரணம், இந்த போரை பொறுத்த வரைக்கும் ஆள் இல்லாத விமானங்கள், ட்ரோன் இவற்றின் மூலமாக அட்டாக் நடந்திருக்கு. முந்தைய போர்களெல்லாம் அப்படி இல்லை, ஓரளவுக்கு ஆள் அதில் இருந்தாங்க. இப்போ ஆள் இல்லாமல் டெஸ்ட்ராயிங், அழிவதை மட்டும் செய்து கொண்டு இருக்கிறார்கள். அது ஒரு காரணமாக இருப்பதனால். இரண்டாவது, விலை ஏற்றம் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. இது விலை ஏற்றம் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஏன்னா இப்போ அவர்கள் இங்கே விலை ஏற்றிட்டாங்களே. ஆமாம், இல்லை அவங்க நம்ம ஏற்றிருக்கிறதுங்கிறது 50 ரூபாய் இருந்தது 90 ரூபாய் இருக்கு. கேஸ் போடுற வெஹிக்கிளில் போடுற கேஸ் 54 ரூபாய் இருந்தது 84 ரூபாய் இருக்கு. அதனால் இதை பார்த்து கொண்டிருக்க வேண்டியிருக்கு. நாம் என்ன புரிந்து கொள்ள வேண்டும், இதில் போர் நின்ற உடனேயே விலை குறைவதற்கு வாய்ப்பு கிடையாது. போர் தனியாக நிற்கும். அதன் பிறகு ஒரு மாத காலம் அதனுடைய தாக்கம் என்பது நமக்கு இருக்கும். அதனால விலை குறைவதற்கும் விநியோகம் சீராவதற்கும் இன்னும் ஒரு மாத காலம் ஆகும். விலை ஏற்றத்தை சமாளிப்பதற்கு மத்திய அரசானது ஏதேனும் ஒரு நடவடிக்கை எடுத்து அதனுடைய விலையை குறைப்பதற்கு ஏதேனும் செய்ய வேண்டும். இதில் அமெரிக்கா இந்த போரை தொடர்ந்து விட்டது. ஆனாலும் இந்த ஹோர்முஸ் நீரிணை வழியாக வரக்கூடிய அந்த கப்பல்களை தடுத்து நிறுத்துவதாலும், மற்றபடி அந்த நீரிணையை மூடி இருப்பதாலும் ஏற்பட்டுள்ள சிக்கல் இது ஐரோப்பிய நாடுகளுக்கு பெரிய அளவில் இந்த சிக்கல் இருக்காது. ஒன்லி இந்த ஆசிய நாடுகளுக்கு மட்டும்தான் சிக்கல் இருக்குமா? ஆசிய நாடுகளுக்கு மட்டும்தான் சிக்கல். அதில் அதன் வழியாக எந்த ஒரு கப்பலை கூட விடமாட்டோம் என்று அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். இந்த தடவை ஃபைட்டில் ஒரு சிறிய நாடாக இருக்கக்கூடிய ஈரான் தன்னுடைய பலத்தை காட்டியே தீர வேண்டும் என்பதிலே தீர்மானமாக இருக்கிறது. அணு ஆயுதத்தை ஒரு நாடு உருவாக்குவதை பெரிதாக அமெரிக்காவால் தடுத்து விட முடியாது. அது ஒன்றும் ரகசியமாக நடக்கும், இல்லைன்னா நேரடியாக நடக்கும். அதனால் தன்னிடம் இருக்கக்கூடிய பெட்ரோலை உலகிற்கு விநியோகம் செய்வதற்கு ஈரான் போன்ற மத்திய கிழக்கு நாடுகள் என்ன விதமான வழிமுறையை கொண்டு வரப்போகின்றன, விலை ஏற்றத்தை கொண்டு வரப்போகின்றன என்பதை பொறுத்து தான் மற்ற நாடுகளினுடைய உற்பத்தி என்பது தாக்கம். இப்போ நம்ம கொரோனாவுக்கு அடுத்து இது ஒரு பெரிய தாக்கமாக நமக்கு வந்திருக்கு. கொரோனாவுக்கு பிறகு இது ஒரு மினி லாக்டவுன் மாதிரியே எரிபொருள் தட்டுப்பாடு ஒரு புறம் இருந்தாலும், மற்ற பொருட்களை ஏற்றுமதி இறக்குமதி செய்வதிலையும் அந்த குறிப்பிட்ட நீரிணை மற்றும் அந்த கடல் பாதைகளில் ஏற்பட்டுள்ள சிக்கல்னால அனைத்து பொருட்களுடைய தட்டுப்பாடு, விலைவாசி உயர்வு இது ஏற்படுவதற்கான காரணம் இந்த குறிப்பிட்ட சில நாடுகளுக்கு மட்டும்தானா, அல்லது மற்ற நாடுகளுக்கும் இந்த விளைவுக்குமா? அதற்கு அந்த புறமாக இருக்கக்கூடிய நாடுகளுக்கெல்லாம் இந்த பிரச்சனை இருக்காது. நமக்கு மட்டும்தான் இது இருக்கும். நம்மை போன்ற இந்த பக்கம் இருக்கக்கூடிய நாடுகளுக்கு மட்டும் இருக்கும். இந்த ராஜாங்க ரீதியாக இந்த கப்பலை மட்டும் அனுமதிக்க வேண்டும் என்கின்ற ஒரு ராஜாங்க ரீதியாக பேச்சுவார்த்தையை நடத்தி இருவருக்குள்ளே ஒரு சமரசத்தை உண்டாக்க வேண்டும் என்பதை பார்ப்பார்கள். ஆனால் இஸ்ரேலுக்கும் அதை சுற்றி இருக்கக்கூடிய நாடுகளுக்கும் இருக்கக்கூடிய போரானது ஏதேனும் ஒரு பேச்சுவார்த்தை வலுவாக நடந்தால் மட்டுமே இருக்கும். அது மட்டுமல்ல, இப்பொழுது இந்த போரிலே வெற்றி தோல்வி என்பதை நிர்ணயம் செய்துவிட முடியாது. ஆனால் இழந்த நாடுகள் எல்லாம், இழந்த நாடு அல்லது இழந்த நாடுகள், முன்னால் இழந்த நாடுகள் எல்லாம் அதற்குண்டான எதிர்வினையை எந்த இடத்தில் ஆற்றப் போகிறார்கள், எப்படி ஆற்றுவார்கள் என்பதை பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். ஆனால் ஆயிலுக்கு ஒரு மாற்று கண்டுபிடிக்க வேண்டும். அதிலே ஒரு வேகம் காட்டுவதாக இருப்பார்கள்.
மின்சக்தி என்று வந்தார்கள். மின்சக்தியை விட்டுவிட்டு மின்சக்தியை தாண்டி இடைநிலையாக லித்தியம் மீது உலக நாடுகள் தன்னுடைய கவனத்தை செலுத்தும். லித்தியம் மத்திய கிழக்கு நாடுகளிலே கிடையாது, ஆப்பிரிக்க நாடுகளில் தான் இருக்கிறது. ஆதலால் அதை நோக்கி மெல்ல மெல்ல நகர்ந்து பெட்ரோலை முழுவதுமாக புறக்கணித்து விட முடியாது. ஆனால் அதன் மீது இருக்கக்கூடிய நம்முடைய தாக்கத்தை, அதனுடைய டிபெண்டன்சி, அதன் மீது நாம் சார்ந்திருக்கக்கூடிய நிலையிலிருந்து கொஞ்சம் மீள்வதற்குண்டான வழியை கண்டுபிடிக்க ஆரம்பிப்பார்கள். ஓகே, பெட்ரோல் டீசல் இதற்காக தான் இந்த கச்சா எண்ணெய் கையிருப்பு அவர்களிடம் இருக்கிறது. அதை நாம் அந்த வளத்தை பயன்படுத்தி தான் ஈரான் மிகப்பெரிய அளவில் அமெரிக்காவுக்கு எதிராகவோ அல்லது இஸ்ரேலுக்கு எதிராகவோ இருக்குது. அப்படிங்கிறனால இந்த கச்சா எண்ணெய்க்கு மாற்று உருவாக்குவது அது அவ்வளவு எளிதானதாக இருக்கும்னு நினைக்கிறீங்களா சார்? இல்லை, லித்தியம் ஒரு சரியான மாற்றாக இருந்து விட முடியும். இந்த வாயுக்களை பயன்படுத்தி ஹைட்ரஜன் இதையெல்லாம் கண்டுபிடிப்பது ஆராய்ச்சி லெவலில் தான் இருக்குது. ஆனால் லித்தியம் தன்னை ஓரளவுக்கு நிரூபித்து கொண்டு விட்டது. ஆதலால் அதை பயன்படுத்துவார்கள். அது அவர்களுக்கு ஆப்பிரிக்காவில் கிடைப்பதனால் இருக்கிறது. ஒரு 200 ஆண்டுகளுக்கு முன்பு ஃபோர்டு தன்னுடைய வாகனத்தை கண்டுபிடிப்பதற்கு முன்பு எடுத்துக்கொள்ளுங்கள். அப்பொழுது பெட்ரோலுக்கு ஒரு தேவையே இல்லை. பெட்ரோல் எங்கு இருக்கிறது என்பதை பெரிதாக தெரியாமல் இருந்தது. ஆனால் அதை கண்டுபிடித்து வாகனம் என்கின்ற நகர்வு தன்மை வந்தவுடன் அது ஒற்றை பொருளானது. ஆனால் வழக்கமாக எப்படி இருக்கும்னா பனானா ரிப்பப்ளிக்னு சொல்லுவாங்க. அதாவது வாழைப்பழத்தை அடிப்படையாக வைத்தே சொல்வார்கள். ஒரு நாடானது ஒரே ஒரு பொருளை ஏற்றுமதி செய்து கொண்டு வாழ்ந்திருக்கிறது என்று வைத்துக்கொள்வோம். நம்ம உதாரணமாக காஷ்மீரை எடுத்துக்கொள்ளுங்கள். அங்கு டூரிசம் தான். அது ஒரே ஒரு பொருளை தாங்கி நிற்கிறது. அதே போல் ஒரே ஒரு பொருளை ஏற்றுமதி செய்கிறது என்று வைத்துக்கொள்வோம். அந்த நாடு ரொம்ப வீக்கா இருக்கும். ஆனால் மத்திய கிழக்கு நாடுகள் அது போன்று அல்ல. அதனுடைய டிபெண்டன்சி உலகம் முழுவதும் இருக்கிறது. ஒற்றை பொருள் தான், ஆனால் அவர்களுடைய எக்கானமி வலுவாகி விட்டது. அவர்களுடைய பொருளாதாரம் கடந்த 100 ஆண்டுகளில் கார் பயன்பாட்டிற்கு வந்த பிறகு பலப்பட்டிருக்கிறது. அதனால் போரை ஆயுதங்களின் மூலமாக செய்யாமல் வேறு விதங்களின் மூலமாக செய்வதற்குண்டான வாய்ப்புகளை தேட வேண்டும். மின்சாரம் ஒரு பெரிய மாற்று தான், ஆனால் அதை உற்பத்தி செய்வதிலே ரொம்பவும் சிரமங்கள் இருக்கின்றன. இப்போ மூலிகையிலே உருவாக்கக்கூடிய எரிபொருள் என்றெல்லாம் நான் சொல்லுகிறோம். அதற்காக நிறைய காடுகளை உருவாக்க வேண்டும். லித்தியமும் அதனுடைய இருப்பு என்பது அடுத்த 100 ஆண்டுகளுக்கு தான் இருக்கும். ஆதலால் காற்றாலை போன்ற ரெனியூவபிள் எனர்ஜி என்பதை நோக்கி கொஞ்சம் நகரணும். 100% பெட்ரோல் மீது என்று நாம் டிபெண்டன்சி நம்முடைய சார்பு இருப்பதற்கு பதிலாக 25% அதன் மீது, 25% காற்றாலை, 25% லித்தியம் என்று மாறுவதன் மூலமாக பொருளாதாரத்தை மாற்றி அமைக்கலாம். அதாவது இந்த போர் என்பது பூகோள ரீதியாக நடந்து கொண்டிருக்கக்கூடிய போர். முதல் போர் நீங்கள் ஆரம்பத்தில் சொன்னீங்க, ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார், செகண்ட் வேர்ல்டு வார், முதல் உலக போர், 2வது உலக போர், இவையெல்லாம் பூகோள ரீதியாக ஆட்சியில் அமர்ந்திருந்தவர்கள் நடத்தியது. இங்கு அப்படி கிடையாது. ஏதோ ஒரு இடத்தில் ஒரு சூப்பர் பவர் இருக்கிறது, அது ஏதோ ஒரு இடத்தில் சண்டை போடுகிறது, அதனால் பாதிக்கப்படுவது மற்ற நாடுகளாக இருக்கிறது. ஆதலால் இப்பொழுது வரக்கூடிய விலை உயர்வு, இதன் பிறகு வரக்கூடிய விலை உயர்வு என்பதை சரிகட்ட சமன் செய்ய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டிய சூழல் வரும். அதாவது ஒரு மானியத்தை கொடுத்து தான் இந்த பிரைஸ் ரைஸை சமாளிக்க வேண்டிய நிலை வரும். இன்னொரு முக்கியமானது, இந்த வளைகுடா நாடுகளை நம்பி இருந்த அந்த பொருளாதாரம், அதாவது வேலை வாய்ப்பு மற்றும் அந்த நாடுகளில் அந்த சுற்றுலா மற்றும் வரி குறைப்பு என்றால் பல்வேறு நாடுகளை சேர்ந்தவர்கள் அங்கு போய் தொழில்கள் தொடங்குவது மற்றும் அங்கு போய் வசிப்பது ஆகியவற்றுக்கான வாய்ப்புகள் வளைகுடா நாடுகளில் ஒட்டுமொத்தமாகவே இதனால் பெரிய அளவில் இந்த வாரனால ஒரு வீழ்ச்சியை சந்திக்கும் என்று துபாய், சவுதி, கத்தார், ஓமன் என்ற அந்த ஐக்கிய அரபு அமீரகம் மற்ற ஒட்டியுள்ள பல நாடுகளுடைய ஒட்டுமொத்த வளர்ச்சியும் இன்னும் பல 100 ஆண்டுகளுக்கு பின்தங்கிவிடும். ஏன்னா அங்கிருந்து வெளிநாடுகளை சேர்ந்தாலும் அங்கு இனிமேல் அங்கு போய் செட்டில் ஆக மாட்டாங்க. இங்கிருந்து வேலைக்கு போவர்களும் அதை தவிர்ப்பதற்கான முயற்சிகளில் ஈடுபடுவார்கள் என்பதால் இந்த எண்ணெய்க்கான போர் என்பது இதோட முடிவுக்கு வந்துடும் நினைக்கிறீங்களா? எண்ணெய்க்கான போருங்கிறது எண்ணெய்க்கு மாற்றை கொண்டு வருவதன் மூலமாகத்தான் முடிவு கொண்டு வர முடியும். ஏனென்றால் அவர்கள் தங்களுடைய நிலப்பரப்பின் மீது தங்களுடைய ஈர்ப்பை, தங்களுடைய கவனத்தை வைத்திருக்கக்கூடிய காரணத்தினால் இஸ்ரேலுக்கும் மற்ற சுற்றி இருக்கக்கூடிய நாடுகளுக்கும் இருக்க போரை சட்டென்று நம்மால் நிறுத்திவிட முடியாது. அது பல 100 ஆண்டுகளாக நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒன்று. அது உணர்வு சார்ந்ததும் மண் சார்ந்ததும் ஆகும். அதுவும் எண்ணெய் என்கின்ற ஒரு பொருளை, நீங்கள் கச்சா பொருள்னு சொல்றது அந்த மூலப்பொருள்னு வைத்துக்கொண்டால், அந்த ஒரு பொருள்
பொருளை மட்டும் டிபெண்ட் பண்ணி கிடையாது. ஆதலால் மாற்று ஏற்பாடுகள் நடக்கின்ற வரை அவர்களுடைய வலிமை என்பதை குறைப்பது மிகவும் கஷ்டமாக இருக்கும். ஆனால் நீங்கள் குறிப்பிட்டது போல் ஈரான் போன்ற நாடுகளிலே தற்பொழுது நடந்திருக்கக்கூடிய போரில் ஆள் சேதம், மக்கள் இறந்திருப்பது குறைவாக இருக்கும். அதாவது போரில் ஈடுபட்டவர்கள் இறந்திருப்பது, பொதுமக்கள் இறந்திருப்பதை நம் கணக்கில் இல்லை. போரில் ஈடுபட்டவர்கள் குறைவாக இருந்தாலும் அது ஏற்படுத்தியிருக்கக்கூடிய அழிவை மீண்டும் கட்டமைப்பதற்கு பல ஆண்டுகள் ஆகும். பணம் இருக்கலாம், அவர்களுக்கு பணம் சாதாரணமாக கிடைத்து விடுகிறது. ஏன்னா பெரும்பாலும் இந்த மாதிரி நாடுகளில் வருமான வரி கிடையாது, வரி வசூல் என்பதே கிடையாது. அவர்களுடைய வியாபார வசூலே அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய, அரசுக்கு கிடைக்கக்கூடிய பணமாக இருந்து விடுகிறது. ஆதலால் இந்த இடத்தில் போர் ஒரு முடிவை கொண்டு வரவே வராது. பேச்சுவார்த்தை மட்டுமே இதன் மூலமாக, சுமூகமான நிலைமையை கொண்டு வருவதன் மூலமாக மட்டுமே பொருளாதாரத்தில் அவர்கள் மேம்பாடு அடைய முடியும். அந்த இதற்கு உண்டு யாரேனும் ஒருவர் இன்டர்ஃபியர் பண்ணணும். அதாவது போரை தொடங்குபவர்கள் எப்பொழுதுமே வெளியேறுகின்ற ஒரு பாதை என்பதை அடிப்படையாக வைத்து தான் செய்வார்கள். வெளியேறுகின்ற பாதை, அதாவது வெளியேறுகிற பாதை இருக்குது. அதுல இல்ல, ஏதாவது ஒரு நாடு அமெரிக்காவிடம் பேச வேண்டிய நிர்பந்தம் வரும். அது மறைமுகமாக பேசி நான் நிறுத்துகிறேன்னு சொல்றேன். ஏனென்றால் ட்ரம்ப்பினுடைய இந்த ஒரு வரியை எடுத்துக்கொள்ளுங்கள். நான் எப்பொழுது நினைக்கிறேனோ அப்பொழுது போர் நிற்கும் என்கிறார். அப்படியெல்லாம் இல்லை என்று ஒரு நாடு சொல்லுகிறது என்றால் உனக்கும் மேல் நான் இருக்கிறேன் என்கின்ற அர்த்தம் தான் வருகிறது. அதற்கு காரணம் அங்கு இருக்கக்கூடிய, பூமிக்கு கீழே இருக்கக்கூடிய உலகிற்கு தேவையான எண்ணெய். ஆதலால் பொருளாதார போர் என்பதை மாற்றி சைக்கலாஜிக்கல் வார் என்பதை தோன்றி நகரக்கூடிய நிலையில இந்த போர் நிற்கும். ஆனால் விலை ஏற்றம் என்பதும் விநியோகம் என்பதும் சீராக, விநியோகம் ஒரு மாத காலத்தில் சீராகலாம், விலையேற்றம் என்பது ஒரு 5-6 மாதங்களுக்கு இருக்கத்தான் செய்யும். என்றால் மீண்டும் கட்டமைக்க அவர்களுக்கு பணம் தேவை. ஓகே சார், நிறைவாக ஒரு கேள்வி சார். இந்த சிலிண்டர் தட்டுப்பாடு மற்றும் பெட்ரோல் டீசல் இந்த பிரச்சனையால் பாதிக்கப்பட்டுள்ள மக்கள், இந்த போர் எப்போது முடியும் என்பது யாருக்கும் தெரியாத ஒரு சூழ்நிலையில் தான் இப்போதைக்கு இருக்கிறது. இந்த சூழ்நிலையில் இந்த பெட்ரோல் டீசல் சிலிண்டர் தட்டுப்பாடை அந்த ஹோர்முஸ் நீரிணை இல்லாமல் மற்ற நாடுகளிலிருந்து நம்ம வரவு வைத்து அந்த தட்டுப்பாட்டை சமாளிக்க முடியுமா, முடியாதா? ரஷ்யாவிலிருந்து நாம் வாங்குவதன் மூலமாக கொஞ்சம் செய்ய முடியும். ஆனால் அதற்கு ஒரு காலகட்டம் இருக்கிறது. அந்த இடத்துல இந்த ஒரு பொருள் மாத்திரம் பல்க்குன்னு சொல்லுவாங்க. இதை ஒரு டியூப் வழியாக கடலுக்கு கீழே இன்னொரு நாட்டிற்கு செலுத்தி விட முடியாது. ஏனென்றால் அதில் ஆபத்து அதிகம். வசதி அதிகமாக இருந்தாலும் ஆபத்து அதிகம். இப்போ கேஸையோ பெட்ரோலையோ கடலுக்கு கீழே கப்பலில் வருவதற்கு பதிலாக குழாய் மூலமாக செலுத்தலாம். அதனால் அந்த குழாயை அடித்து தெறிக்க வைப்பது மிகவும் எளிதாக இருக்கக்கூடியது. அதனால் பல்க் என்பதனால் இந்த பிரச்சனையில் மூன்றாவது ஒரு கூறாக, விலை அது இது எல்லாத்தையும் சேர்ந்தா கூட மூன்றாவது கூறாக காலம் என்று இருக்கிறது. ஒரு கப்பலில் அந்த பொருள் வந்து இறங்குவதற்குண்டான காலகட்டம் வரை தட்டுப்பாடை கையாள்வது மிகவும் கஷ்டமான காரியம்தான். மக்கள் மீது இந்த சிரமம் இருக்கத்தான் இருக்கும், இன்னும் கொஞ்சம் நாளைக்கு இருக்கும். அதை சாதாரணமாக வார்த்தைகளினாலோ அல்லது ஒரு சட்டத்தின் மூலமாகவோ சரியாக செய்து விட முடியாது. பொருள் வந்து சேர வேண்டும், அதுவரையில் காத்திருக்க வேண்டிய ஒரு நிர்பந்தத்திற்கும் ஒரு சகிப்போடு பார்த்து கொள்ள வேண்டிய ஒரு கஷ்டமான சூழ்நிலைக்கும் நாம் இருக்கிறோம். ஓகே சார். அரிசியினுடைய தட்டுப்பாட்டின் போது நான் பள்ளி மாணவன். ஒரு வாரத்தில் ஒரு நாள் ஹோட்டலிலே சாப்பாடு கிடையாது, அரிசியை கொடுக்க மாட்டார்கள். நமக்கு வந்து இறங்கியது அமெரிக்காவிலிருந்து கோதுமை மட்டுமே. அந்த ஒரு காலகட்டத்தில் இருந்த தட்டுப்பாட்டை மீண்டும் பார்க்கக்கூடிய ஒரு சூழல் வந்து இருக்கிறது. ஓகே, அரிசி தட்டுப்பாடுக்கு நிகராக அந்த எரிபொருள் தட்டுப்பாடு இப்போது ஏற்பட்டிருக்கிறது. அது எப்போது தீரும் என்பது உலக நாடுகள் மற்றும் அதற்கு மாற்றுப் பொருள் கண்டுபிடிக்கும் முறை நீடிக்கும் என்பது உள்ளிட்ட பல்வேறு கருத்துக்களை எங்களோட இந்த சிறப்பு விவாத அறைகள் பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி சார். மற்றொரு சிறப்பு விவாதத்தில் மற்றொரு ஆளுமையோடு சந்திக்கலாம். மிக்க நன்றி.